வணக்கம், இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பாப்பாவுக்கு வந்து பிறந்த பாப்பாவுக்கு வந்து அளவு வந்து அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அளவு பொறுத்து நீங்கள் இதை பார்த்து நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். உங்கள் பாப்பா சைஸ் வந்து எந்த சைஸ் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுகள் வந்து பிறந்த பாப்பால இருந்து, அதாவது பிறக்குது தெரியுமா, அந்த டேலேருந்து நீங்கள் ஒரு 8 மாதம் வரைக்குமே நீங்கள் அழகாக ஒரு 10 மாதத்துக்கு கூட நீங்கள் வந்து தைச்சி கொஞ்சம் லென்த்தாக தைச்சி அழகாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு 3 அளவு மட்டும் போதும். ஏ அப்படின்னா முழு உயரத்தை குறிக்கும், பி அப்படின்னா உடலின் சுற்றளவு, சி அப்படின்னா ஷோல்டர் அளவு. இது எப்பவுமே பொதுவான அளவுகள் தான். அதாவது ஒரு டாப் அப்படின்னு தைக்கும் போது, ஒரு பட்டு பாவாடை சட்டை குழந்தைக்கு தைக்கும் போது கூட இந்த அளவு மட்டும் தான் தேவைப்படும். இன்னும் வர வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, சுடிதாரு நெக் பேட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கும் சேர்த்து போடலான்னுட்டே இருக்கேன். அதாவது வீ கட் ஃப்ராக்கு, அம்ப்ரல்லா கட்டிங்கு, அடுக்கு கவுன், இதை மாதிரி ஸ்கர்ட்டு, அதை மாதிரி பலவித துணிகள் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம தைச்சி போட்டு அழகு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னும் போது அதில் பேலன்ஸ் துணி மீறும். அதிலெல்லாம் நம்ம எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து துணியை வந்து நம்ம தைச்சி போடலாம் அப்படின்றத வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ கிட்ஸுக்கும் சேர்த்து அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற அளவு, ஒரு அளவு வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணிவிட்டேன். அது ரொம்ப குட்டி பாப்பாவுக்கு, பிறந்த பாப்பாக்கே நீங்கள் அழகாக போடலாம். அந்த லெவலுக்கு நான் உங்களுக்கு தைச்சி காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏ வந்து 15, பி வந்து 7.5, அப்புறம் வந்து சி வந்து 4. இப்போ நீங்கள் இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கணும், சரிங்களா, சென்டிமீட்டர். இங்கே இருந்து இது வரைக்கும் ஏ அளவு 15 நம்ம எடுத்துக்கலாம். ஏ அளவு, சரிங்களா. இது வந்து ஏ. பி வந்து 7.5, சரிங்களா. இது வந்து பி, அதாவது இந்த அளவு. இப்போ இதே அளவுக்கு நம்ம வந்து இங்கேயும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும், அதாவது 7.5 அளவுக்கு. இதை வந்து நீங்கள் கிளாத்தில் தான், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து நான் உங்களுக்கு லென்த்து காட்டுறதுக்கு மட்டும்தான், அதாவது மெஷர்மெண்ட்டு ஒரு 4 மெஷர்மெண்ட் உங்களுக்காக கொடுக்குறேன். இதில் ஒரு மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். இதில் வந்து 7.5 வந்து நம்ம, அதாவது ஏ வந்து 15, அதாவது முழு உயரம் வந்து 15 எடுத்தோம்ல, 15ல் பாதி என்ன டிவைட் பண்ணிக்கோங்க, 7.5 வருமா. அந்த 7.5 வந்து எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு சும்மா இது வச்சு காட்டுறேன். அந்த 7.5 வந்து நம்ம எடுத்து இப்படி பாதியாக பிரிச்சுக்கணும். இப்படி பிரிச்சுட்டோன்னா முடிஞ்சிருதா. இது வந்து பி. இதில் அதாவது நம்ம உயரம் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி. இப்போ 20 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களா, அப்போ 20ல் பாதி 10. இதை மாதிரி பிரித்து கோடு போட்டுக்கணும், சரிங்களா. இதில் வந்து பாதி நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா. இப்போ வந்து இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மார்க் பண்ணி அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாப்பா கழுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மட்டும் நான் எடுக்க சொன்னேன், ரொம்ப எடுக்க வேண்டாம், 1.5 போதும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5, அப்புறம் வந்து பேக் சைடு ஒரு 2 எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து சும்மா நெக் பேட்டர்னுக்கு, சரிங்களா. இது வந்து பேக் சைடுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும், அதாவது இது வந்து கழுத்துக்கு, சரிங்களா. இது கழுத்து. இது வந்து பி 7.5. இது வந்து இதில் நம்ம பாதி, அவ்வளோதான். இது வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம பொதுவாகவே எப்பவுமே நம்ம எடுக்க வேண்டியது. அதே போல் இங்கே இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம பொதுவாகவே எடுக்கணும் எப்பவுமே. இது எடுத்துக்கிறோம். அப்புறம் சி பார்த்தீங்கன்னா 4, நம்ம ஷோல்டர் அளவு சொன்னோமா, 4. நான் உங்களுக்கு இது சும்மா நான் அளவுலாம் எடுக்காமல் உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ இந்த சி, அதாவது சி 4ல் இருந்து நம்ம வந்து ஒரு இதை மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும் வளைவா. அந்த ஆஃப் இன்ச் எடுத்தோம்ல, அந்த ஆஃப்க்கும் இந்த 2க்கும் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஆஃப்க்கும் இந்த 4 இதுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா. எடுத்து முடித்த பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கட் பண்ணுற விதம் இப்படி தான். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதிலேருந்து இப்படி தான் நம்ம எடுக்கிறோம். எப்படி தைக்கிற மெத்தட்னும் போட்டுட்டேன், அளவும் இது தான்.
இப்போ வந்து இதில் அளவுகள் எப்படி மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1/2 இன்ச் அப்படியே தான் வரும், 2 இன்ச் இதே தான் வரும். இந்த ரெண்டுமே சேம் தான் வரும். நம்ம எந்த அளவுக்கு உயரம் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு தான் வரும். இப்போ இதே போல் ரெண்டாவது அளவு உங்களுக்கு கொடுக்குறேன். இது முதல் அளவு முடிஞ்சு போச்சா, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஏ வந்து 14, பி பார்த்தீங்கன்னா 7, சி பார்த்தீங்கன்னா 3.5. இது வந்து செகண்ட் அளவு. இதே தான். இப்போ இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான். ஏ வந்து 14 எடுத்துக்கணும், சரிங்களா? ஏ வந்து 14 எடுத்துட்டு, பி வந்து 7, இங்கேயும் 7 எடுத்துட்டு இதை மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு, இப்போ 14ல் வந்து நமக்கு பாதி என்ன வரும்? 7 தான் வரும். அதே போல் ஸ்பிட் பண்ணி கோடு போட்டுட்டு இங்கேருந்து ஆஃப் எடுத்துக்கணும். ஆஃப் எடுத்துட்டு இங்கே பாட்டமில் வந்து 2 எடுத்துக்கிறோம். 2 எடுத்துட்டு சி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 3.5. இங்கே 3.5 எடுத்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து அதே அளவு எடுத்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். இந்த பி வந்து இங்கே 7 வரும். இது ஒரு அளவாச்சா? அடுத்த அளவு, மூணாவது அளவு நான் போடுறேன். ஏ பார்த்தீங்கன்னா 12, பி வந்து 6, சி வந்து 3, சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 12 எடுத்துட்டோமா, பி வந்து 6. இப்போ 12ல் வந்து நம்ம பாதி என்ன எடுப்போம்? 6 ஆச்சா? அப்போ 6 இங்கே எடுத்துகிட்டு இதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எல்லாத்துக்குமே இங்கே 2, இங்கே ஆஃப் எடுத்து வச்சிடுறோம். கழுத்துக்கு அதே மாதிரி எடுத்துக்கிறோம். அதாவது பாப்பா கொஞ்சம் வளர்ந்த பாப்பாவாக இருந்தால் இந்த கழுத்து அகலத்தை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ இந்த கழுத்து அகலத்தை வந்து 1.5 மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இது போதுமாக தான் இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் நமக்கு ஒன் டைம் தைச்சு பார்க்கும்போது அதை வளர்ந்த பாப்பாவாக இருக்கும் போது ஒரு 2 எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 1.5 வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ 6 எடுத்தாச்சு. இந்த 6ல் வந்து பாதி எடுத்தாச்சு. ஆஃபு இந்த 2 அப்படியே எடுக்கிறோம், போடுறோம். இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு அளவு வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுட்டேன். அது வந்து குட்டி பாப்பா, பிறந்த பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த அளவு. அப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா 3 அளவு. இந்த 3 அளவுமே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சு பாப்பாவுக்கு நீங்கள் அழகாக ட்ரெஸ் தைச்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் லென்த்து அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயரத்தை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ லென்த்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 20 நாளும் 20 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கலாம், 20 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 25 நாளும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லெவலுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் மெத்தட் இதே தான், மெஷர்மெண்ட்டும் இதே தான், ட்ராயிங்கும் இதே தான் வரும். ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மருக்கும் அதுக்கும் கண்டிப்பாக வந்து பிறந்த பாப்பாவுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால தான் இது வந்து நம்மளே தைச்சு போட்டால் ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டேன். டெய்லரிங் அப்படின்னு சொல்லும் போது, தையல் கலை அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே நம்ம கற்றுக்கலாம். அதுவும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு தைச்சு நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கிஃப்டாக மாதிரி கூட நீங்கள் கலர் கலராக காட்டனில் வாங்கி ஸ்டிச் பண்ணி கிஃப்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.